குட் மார்னிங் சார். குட் மார்னிங். குட் மார்னிங். குட் மார்னிங். குட் மார்னிங். சே, கேஸ் இல்லைன்னு ஒரு பைய கூட மதிக்க மாட்டேங்கிறானே. சே சார். யாரா? என்ன? வணக்கம் சார். வணக்கம். வக்கீல் இந்திராமன் ஒருத்தர் இருக்காங்களா, அவங்க தெரியுமா உங்களுக்கு? என்ன? ஒரு கேஸ் விஷயமா அந்த அம்மாவை பார்க்க வந்தேன். ரொம்ப நல்ல வக்கீல்னு சொன்னாங்க. என்ன சொன்னாங்க? ரொம்ப நல்ல வக்கீல்னு சொன்னாங்க. அப்ப நான் என்ன மாட்டு வியாபாரியா? நானும் வக்கீல் தான்டா. ஏன்டா ஆளுக்கு பேர் பாத்துறீங்க? உன்னை கோர்த்து பக்கமே நான் பார்க்க கூடாது. போடா. டேய், நான் எந்த பக்கம் போ. டேய், போடா. போடா. நீ என்ன கூட வந்தவனா? அம்மா. ராஸ்கல். பொம்பளை கண்டவன பொத்து பொத்துன்னு விடுறானுங்க. வெறுப்பேத்துறானுங்க. ஒரு கேஸ் கிடைக்க மாட்டேங்குது. ஊர்ல எல்லா பையனும் செத்து போயிட்டானுங்க. நாளைக்கு கண்டிப்பா எல்லாரும் இருக்கணும். வணக்கம் இந்திரா. வணக்கம். யார் இந்த டிக்கெட் எல்லாம்? ஓ, மாதர் சங்கமா? ஆமா, பாரதியார் பிறந்தநாள் வருது இல்ல, அன்னைக்கு பெண்கள் உரிமைக்காக ஒரு பெரிய போராட்டம் நடத்த போறோம். அதை பத்தி தான் டிஸ்கஸ் பண்றோம். ஏற்கனவே கொடுத்த உரிமைக்கு தான் ஆம்பளைங்க எல்லாம் மண்டை பிச்சுட்டு அலையறானுங்க. இதுக்கு மேல உங்களுக்கு என்ன உரிமை வேணும்? ஏமா இங்க வா. பொம்பளைங்கன்னா புள்ளைய பெத்தமா, அதுக்கு பால் கொடுத்தமா, புடவையை துவச்சமா, சமைச்சமா இருக்கணும். அது இல்லாம தோல்ல ஆளுக்கு ஒரு பைய மாட்டிட்டு ஏமா உயிர் எடுக்கிறீங்க? உங்களால ஆம்பளைங்களுக்கே வேலை கிடைக்க மாட்டேங்குது. ஏன் நாங்க என்ன பண்ணோம்? என்ன பண்ணீங்களா? எக்ஸிபிஷன்ல ஏர்போர்ட் வரைக்கும் நீங்களே வேலைக்கு இருக்கீங்க. பொம்பளைங்கன்னா உடனே வேலை கொடுத்துறானுங்க. ஆம்பளைன்னா ஒரு நாய் கூட திரும்பி பார்க்க மாட்டேங்குது. இப்ப உங்களை எடுத்துங்க. உங்களுக்கு எத்தனை கேஸ் இருக்கு? இப்ப கூட ஒரு கேஸுக்கு வந்தவன் மிஸ் இந்திரா இருக்காங்கன்னு கேட்டு வர்றான். பொம்பளை ஆம்பளைன்னு பார்த்து கேஸ் வருது இல்லைங்க, அவங்க திறமையை பொறுத்து தான். அப்ப எனக்கு திறமை இல்லைங்கிறீங்களா? நான் ஒரு மர்டர் கேஸ் எடுத்து நடத்துறேன். ஸ்ட்ராங்கா நடத்துறேன். டங் ஸ்லிப்பிங். என் கட்சிக்கார கத்தினாருக்கு பதிலா குத்தினாருன்னு சொல்லிவிட்டேன். தூக்கு தண்டனை கொடுத்துட்டாங்க. அது என் குற்றமா? பிறக்கும் போதே யாரு கத்திட்டு பிறக்கிறது இல்லைங்க. 1000 பேரை கொண்டு வந்தா 6 டாக்டர். ஒரு அரசியல்வாதி 25 வருஷம் நாட்டை கெடுத்ததுக்கு அப்புறம் தான் அரசியல்னால என்னன்னு தெரிஞ்சுக்கிறான். நான் ஒரு வக்கீல். 3 பேருக்கு ஆயுள் தண்டனை, 4 பேருக்கு தூக்கு தண்டனை வாங்கி கொடுத்தா தான் முழுசா நான் ஒரு வக்கீல் ஆக முடியும். எனக்கு அது உரிமை இல்லையா? ஏமா நீங்க சொல்லுங்கம்மா. மாதர் சங்கம் சொல்லுங்கம்மா. இப்போ ஒன்னும் அர்ஜென்டா வேலை இல்லையா? இல்ல. ஒரு நிமிஷம். ஓகே. என்ன இந்திரா, என் சிஸ்டர் மாதிரி நினைச்சிட்டு சொல்றேன். தப்பா நினைச்சுக்காதீங்க. வீட்டுல கஷ்டம் தாங்க முடியல. லைட்டா சொல்ல போனா சமையலே பண்றது இல்ல. உங்களுக்கு வர்ற கேஸ்ல ஒரு 2-3 என்கிட்ட தள்ளி விட்டீங்கன்னா அதுக்குண்டான கமிஷன் நான் கொடுத்துறேன். வாங்கின கடனை கொடுக்காம ஏமாத்தா பாக்குறேன். இந்திரா, இந்திரா கொஞ்சம் அப்படியே அதெல்லாம் போனதுக்கு அப்புறம் பேசிக்கலாமே. என்ன கொஞ்சம் மறைச்சிக்குங்க. ஏயா கடனுக்கு டீ வாங்கி சாப்பிட்டுட்டு பொம்பளை பின்னால ஒழிஞ்சிட்டா விட்டுடுவோம். கொஞ்சம் அட சும்மா இருமா. 4 மாசமா பணம் கொடுக்காம ஏமாத்தி நிக்கிறான். இன்னைக்கு கோட்டை கைட்டாம விட மாட்டேன். ஒரு பிஏ படிச்ச வக்கீல் அவர்கிட்ட மரியாதை இல்லாம நடந்துக்கிற. எவ்வளவு கொடுக்கணும்? 56 ரூபாய் 80 பைசா. இந்த தேங்க்ஸ். அப்படியே எனக்கு 100 ரூபாய் கொடுமா. எதுக்கு? பான்புட வாங்க பாக்கி. இந்தாமா அப்படியே எனக்கு ஒரு 85 ரூபாய் கொடுமா. டேய் படுவா. உனக்கு எதுக்குடா? நாட்கள் பாய் வச்சல்ல. மிஸ்டர் வரதராஜன், பாவம் ஏதோ குடும்ப செலவுக்கு வாங்கி இருப்பீங்கன்னு நினைச்சேன். உங்ககிட்ட இவ்வளவு பழக்கங்கள் இருக்கா? இல்ல, ஃபீலிங்காக ஒரு கிளாஸ். ஆஹா, அந்த பணத்தை கொடுங்க. கோட் மட்டும் இல்ல, இந்த ஆளோட பேண்ட் ஷர்ட்டை சேர்த்து கழட்டிட்டு வாங்க. என்னமோ ஒட்டிக்கிட்டு இருக்கானே. ஏப்பா என்ன போஸ்ட் ஓட்டுற? பொண்டாட்டி சொன்னா கேட்டுக்கணும். என்னது பொண்டாட்டி சொன்னா கேட்டுக்கணுமா? அடித்து உடப்பக்கட்ட. ஏற்கனவே அவன் பொண்டாட்டி காலடியில் விழுந்து கிடக்குறானுங்க. போற அதுக்கு பொண்டாட்டி சொன்னா கேட்கணும். படம் எடுத்துக்கிற படம். டேய் என்ன கேட்கல? டேய் போஸ்டர் கிழிச்சிட்டு இருக்கடா. அந்த காலத்துலயும் படம் எடுத்தாங்க. படம் தாய் சொல்லி தட்டாதே, தெய்வத்தாய், தாய்க்கு தலைவணங்கு. ஆனா நான் எப்பேற்பட்ட படங்க. இப்பவும் படம் எடுக்கிறாங்க. படம் முன்னால முடிச்சான். பொண்டாட்டி சொன்னா கேட்டுக்கணுமா? பொண்டாட்டியே தெய்வமா தெய்வம். துப்பு கட்ட பசங்க. இப்படிப்பட்ட படம் எல்லாம் எடுக்கிறவன் அவ ஆத்துக்காரிக்கு சேலத்தை வச்சு போடுறவளா இருக்கும். ஆமா ஆமா. டேய் டேய் பொட்டை மறுபடியும் ஒட்டிட்டு இருக்க. இறங்குறாங்க. என்னம்மா என்ன ரொம்ப என்ன கேக்குற? என்ன போட்டு மீச்சிருங்க. என்ன பாத்தாக்குறாரு? அக்கா, கம்பத்துல போஸ்ட் எடுக்க மாமியார் அடிக்கிறாங்க அக்கா. ரோட்ல இருக்கிற கம்பத்துல போஸ்ட் ஓட்டுனா இதுக்கு என்ன கேடு வந்துச்சு? என்ன படம்பா? பொண்டாட்டி சொன்னா கேட்டுக்கணும். பொண்டாட்டி சொன்னா கேட்டுக்கணுமா? அட ரொம்ப நல்ல படமாச்சே. தொடப்ப கட்ட படம். ஏய் இடிச்சனா நீ மேல ஒரு ஒட்டுப்பா. எவ என்ன சொல்றான்னு நான் பாத்துறேன். ஏடி படுவே? இந்தாப்பா, எங்க வீட்டு செவுத்துலயே 2 போஸ்டர் ஓட்ட. ஒட்டுவடி ஒட்டுவேன். யார் வீட்டுல வந்து யாரி ஓட்டுறது? இது ஏன் ஓடுறீ? ஆமா, உன் வீடு நெத்தில எழுதி ஒட்டி வச்சிருக்குது. நெத்தில எழுதி ரிஜிஸ்டர் போய் எழுதி என் பேர்ல பட்டா பண்ணி வச்சிருக்கேன். நீ என்ன வேணாலும் பண்ணி வச்சுக்க. என் வீட்டுக்காரர் இருக்கிற வரைக்கும் இது என் வீடு. உன் வீட்டுக்கார பெரிய லாடு, ஒன்றைய வக்கீலு, ஒரு கேஸ் பார்க்க துப்புலாத பையன்.
ஏய் என் வீட்டுக்கார பத்தி பேசுன மரியாதை கெட்டுடும் கெட்டுரும் உன் வீட்டுக்காரன் இது பெரிய இந்த வீட்டுக்காரன் இவன் கிட்ட கேட்டு ஒரு போடு தள்ளிடி தள்ளி விட்டுட்டாளா ஒரு போட்டா எடி போட்டோவை போட்டு உடைக்கிறேன் வரட்டடி உன் மாமா உன்னை வச்சுக்கிறேன் இத்தனை நாளா பெத்த பிள்ளையாச்சுன்னு கூட சும்மா விட்டு வச்சிருந்தேன் இனிமே நீங்க வாடகை கொடுத்தாதான் இந்த வீட்டுல இருக்கலாம் இல்ல உங்க சாமான் சட்டை அவ்வளவு தூக்கி வீதியில வீசி எரிச்சிருவேன் வீசுவேன் ஏய் ரொம்ப பேசுனேன் உன்னை தூக்கி வீதியில வீசி போட்டுருவேன் இந்த புஷ்பா கிட்ட வாழை ஆட்டினேன் வாழை ஒட்ட நறுக்கிடுவேன் ஜாக்கிரதை வக்கீல் சார் வணக்கம். போட இவெல்லாம் வணக்கம் வச்சு எனக்கு என்னமோ கேஸ் கிடைக்கிற மாதிரி. மனுஷன் என்ன சூழ்நிலையில வருவான் எப்படி வருவான்னு தெரிஞ்சுக்கிறது இல்ல ராஸ்கல். என்ன போர்டெல்லாம் கீழே கிடக்குது தேவி? போட்டோவும் உடைஞ்சு கிடக்குது தேவி. என்ன போர்டு கீழே கிடக்குது போட்டோ உடைஞ்சு கிடக்குது. இதெல்லாம் யார் செஞ்சது? எல்லாம் உங்க ஆத்தாவோட அட்டகாசம் தான். இனிமே நீங்க இங்க வாடகை கொடுக்காம இருக்க கூடாதுன்னு எல்லாத்தையும் தூக்கி போட்டு உடைச்சிட்டா. நீங்களே பார்த்து தெரிஞ்சுக்குங்கன்னு தான் அப்படியே போட்டு வச்சிருக்கிறேன். ரொம்ப அசிங்கமா போச்சு தெரியுமா? இப்ப எங்க இந்த கிழவி? அவ எங்க வீட்டுல இருக்கா? எங்கயாவது தெருப்பு இருக்க போயிருப்பா. இந்த கேடு கெட்ட கிழவி வயசான காலத்துல ஏன் இப்படி பண்ணுது? அந்த டீ கடைக்காரன் என்னடான்னா குடுக்க வேண்டிய கண்ணு கோட்டை பிடிக்க வச்சுட்டான். பிளடி நான்சென்ஸ். இந்த கிழவி என்னடான்னா போர்டையும் போட்டோவும் போட்டு உடைச்சு வச்சிருக்கு. நான் லாயர்னு சொல்லிக்கிறதுக்கு என்ன ஆதாரம்? வாட் இஸ் தி ப்ரூஃப்? என்ன நம்பி எவன் கேஸ் கொடுப்பான்? ஆமா 10 வருஷமா வராத கேஸ் தான் இப்ப வரப்போதாக்கும். கூலி வேலைக்கு போறவங்க கூட 4 காசு சம்பாரிச்சு பொண்டாட்டி பிள்ளைய சந்தோஷமா வச்சுக்கிறா. ஆனா நீ பேருக்கு தான் வக்கீல். கோட்டை சுட்டு மாட்டிக்கிட்டா மட்டும் போதுமா? பேசாம வக்கீல் தொழில விட்டு எங்க கொளுத்து வேலைக்கு போ. என்னது கொளுத்து வேலையா? ஏண்டி ஒரு பிஏ பிஎல் படிச்ச லாயரை பார்த்து கொளுத்து வேலை செய்ய சொல்ற? அப்ப என் படிப்புக்கு தான் என்ன மரியாதை? இந்த புக்குக்கு தான் என்னடி மரியாதை? இத தூக்கி குப்பையில போடு. இத பாரியா, உனக்கு மரியாதை வேணும்னா ஒழுங்கா உங்க ஆத்தா பேர்ல இருக்கிற சொத்தை உன் பேர்ல எழுதி வாங்க. இல்ல இப்பவே குழந்தைகளை கூட்டிட்டு எங்க ஆத்தா வீட்டுக்கு போறேன். அவசரப்பட்டு எதுவும் செஞ்சிடாதடி. நான் என்ன கேட்கவா மாட்டேங்கிறேன். தினம் கேக்குறேன்டி. அந்த கிளை எழுதி கொடுக்க மாட்டேங்குது. யோ சும்மா வாயால கேட்டா குடுத்துருவாளாயா? அந்த கிழவி கழுத்து மேல கால வச்சு ஒரே நசுக்கு குடுத்துட்டு போறா. ஐயோ ஏண்டி யாருகிட்ட என்ன வார்த்தை சொல்ற? எங்க அம்மா கழுத்துல காலை வச்சு மிதிச்சு அது ஐயோ அம்மான்னு கத்துறது என் கண்ணால பாக்கணுமா? அந்த அளவுக்கு ஈவரக்கம் இல்லாதவனா? உனக்கு என்ன எங்க அம்மா சாகணும் அவ்வளவுதானே? உள்ள போ. எலி மருந்தாவது மூட்டை பூச்சி மருந்தாவது எடுத்துட்டு வா. பால் கலந்து கொடுத்தா கிளை சாப்பிட்டுட்டு பொட்டுன்னு போயிடுது. அத விட்டுட்டு காலை வச்சு மீதி கழுத்து புடிச்சு நெருங்கிறியே. ஒரு பெத்த உள்ள செய்யற காரியம் மாறியது. இந்த பார், 1 கோடி கொடுத்தாலும் அந்த காரியத்தை மட்டும் நான் செய்ய மாட்டேன். ஐயோ இப்பதான் நீங்க கிரிமினல் ஆயிருந்து நிரூபிச்சிருக்கீங்க. லேட் பண்ணாத. போ பால் கலந்து எடுத்துட்டு வா. கண்ணுங்களா அம்மா கூட போய் கூட மாட பாலை கலக்குங்க. பாட்டிக்கு பின்னால் செய்ய வேண்டிய காரியத்தை முன்னாலே செஞ்சிருக்க. போங்க போங்க ராஜா. பெத்த கடனை முடிச்சிடுறேன். என்ன உரியுறா பாருங்க. வீட்டுல கறி எடுத்து 6 மாசம் ஆச்சு. தினம் பிரியாணியா வாங்கி திங்கிறான். உடனே இதுதான் அவளுக்கு கடைசி பிரியாணி. அம்மா அம்மா உன் பிரியாணி எனக்கு வேண்டாம்மா. பால் கொண்டாந்துருக்கம்மா. பாலா வேண்டாம் ஒண்ணு வேண்டாம் எனக்கு. அம்மா நீ பெத்த மக என் கையால பால் கொண்டாந்துருக்க. வேண்டான்னு சொல்லாதம்மா. என்னடா அது இத்தனை நாள் இல்லாத அக்கறை இன்னைக்கு என்னடா புதுசா பொத்துக்கிட்டு வந்துருச்சு? அம்மா ராத்திரி அப்பா என் கனவுல வந்தாருமா. கனவுல வந்தாரு? வந்து உங்க ஆத்தாவை நல்லபடியா வச்சுக்க, இல்லன்னா உன் பிள்ளைங்க எல்லாம் நல்லா இருக்காதுன்னு திட்டிவிட்டு போனாருமா. அப்பா வாசல் வரைக்கும் வந்துட்டீங்க, வீட்டுக்குள்ள வாங்கப்பான்னு கூப்பிட்டோம்மா. என்னைக்கு உங்க அம்மாவை நல்லபடியா வச்சுக்கிறியோ அன்னைக்கு தான் நான் உள்ள வருவேன் போயிட்டாருமா. நீ ரொம்ப நல்லவன் தான்டா. அவதான் உன்னை கெடுத்துட்டா. ஆமாமா இந்த நாய் தான் என்ன கெடுத்து வச்சிருச்சு. வரீங்க அத்தை காலில் விழுந்து நான் செஞ்சதெல்லாம் தப்புன்னு மன்னிப்பு கேட்டு. என்ன மன்னிச்சிருங்க. நீ பாட்டிக்கார தொட்டு கும்பிட்டுக்க. இனிமே எப்ப பார்க்க போறியோ? போத போ. இந்தம்மா ஒரு சொட்டு கூட வைக்காம கட கட கடன்னு குடிச்சிருமா. சரி குடிமா. குத்தப்பா கொஞ்சம் பூலி கூத்துறப்பா. பூனை செத்து போச்சுப்பா. பூனை செத்து போச்சா? அது வேற பால். நீ குடி. இல்ல இது விஷப்பால். நான் குடிக்க மாட்டேன். குடினா குடிக்க மாட்டேன். குடினா குடிக்க மாட்டேடா. அட பாவி மகனே குடிக்க மாட்டேடா. அட விட்டுடா. டேய் குடி நீ நான் பாப்பா. ஏய் புடி. ஐயோ புடி. ஏய் விடாத. புடி. புடி. வாடி வாடி. ஐயோ எந்த தாயை கொல்ல பாக்குறானே. கிளம்பி ஓடிட்டா. ஒரு
எங்க போனாலும் விட மாட்டேன். மரியாதையா வந்து ஒரு கிளாஸ் பாலை குடிச்சிட்டு அப்புறம் எங்க வேணாலும் போ. டேய், இறங்குற கீழே. எங்க அம்மா வெளியே இருப்பு. அனுப்ப முடியாதுடா, இறங்கு. இறங்கிட்டேன். இங்க பார், அனாவசியமா எங்க குடும்ப விஷயத்துல நீ தலையிடுற. எதா குடும்ப விஷயம்? பெத்தவளுக்கு விஷம் வச்சு கொல்றது குடும்ப விஷயமா? பெத்தவனா உங்களுக்கு எல்லாம் கிள்ளிக்கரையா போச்சா? இங்க பார், ஒரு லாயர் பேசுறது மறந்துட்டு பேசுறேன். எவன்டா லாயரு? பெத்தவளை மதிக்க தெரியாதவங்க ஒரு லாயரு, தேங்காய் முடி லாயர். ஏய், இந்த கிரிமினல் லாயர் வக்கீல் வரராஜ் நெஞ்சில கை வச்சு நீ தள்ளிட்டு EPக்கு 408வது லா படி உன்னை உள்ள தள்ளுறேன் பார். 408 இல்லங்க, 410. ஏதோ அது படி உன்னை உள்ள தள்ளுறேன் பார். போடா புண்ணாக்கு, என்ன வேணாலும் பண்ணிக்கிற போடா. என்ன மாதிரி கொஞ்சம் கூட மரியாதை இல்ல மாப்பிளை கிட்ட என்னன்னு பேசுற? எவன் ஆம்பளை? எவன் ஆம்பளை? பொண்டாட்டி முந்தானே புடிச்சு திரிங்கற இவன் ஒரு ஆம்பளை. போடா டேய். நீ சும்மா இரு. நீ ரொம்ப பேசுற. என்னடா செய்வே? ஆ? என்ன செய்வே? என்ன செய்வனா? இந்த பார் கிழவி, உனக்கு சரி, உனக்கு பின்னால யார் வந்தாலும் சரி. ஏய், இந்த ஏரியாவுல இருக்கிற எல்லா கிழவிகளுக்கும் சொல்றேன், உங்களை எல்லாம் ஒரு நாளைக்கு நான் தூக்குல தொங்க உள்ள. என் பேர் வக்கீல் வரராஜ் இல்ல. I meet at court. ஏய் போடா போடா போயில. அந்த வாலிதாசத்தை வெளியே அனுப்பு. I am வக்கீல் காக்கோ. குட் மார்னிங் சார். மார்னிங். குட் மார்னிங். குட் மார்னிங் மிஸ்டர் வரராஜன். குட் மார்னிங். அம்மா என்ன கோட்லாம் போறீங்க? கோட்டு அது ஒரு இடத்துல மாட்டிடுச்சு. எங்க ஒரு இடத்துல மாட்டிச்சு? அதான் ஒரு இடத்துல மாட்டிடுச்சு. அப்புறம் நோண்டி நோண்டி கேக்குறேன். இல்ல ஒரு வக்கீல் கோட்லாம் போனா எப்படி? யோ, கோட்டு இல்லாம இருப்பேன், சட்டை இல்லாம இருப்பேன், எப்படி வேணாலும் இருப்பேன். அதுக்காக நீ யாரு? நீ கோட்டு போட்டுக்கல, நீ பொல்லாத கேஸ் கிடைச்சிட்ட. பாயா பாயா, இந்த நாய் நாளைக்கு டீ கடையில் மசாலா வடைக்கு வந்து நிக்கத்தான் போகுது. ஏய், இங்க வாடா. எந்தா நல்ல ஸ்ட்ராங்கா ஒரு காய் போட்டு கொண்டு வா. பழைய பாக்கி கொடுத்தால் தான் எங்களுக்கு தீ தரும்படி என்ற நாயோட உத்தரவாக்கும். என்னடா உத்தரவு? அதான் பழைய பாக்கி கோட்டை அங்கேயும் வாங்கி வச்சிட்டீங்கல்ல, அப்புறம் என்ன பெருசா பேசிக்கிட்டு? ஆமா, எங்க அந்த கோட்டு? அவட நோக்கம் எவட அவட ஏண்டா, என்ன திமிரு இருந்தா என் கோட்டை தூக்கி காக்கா வரட்ட மாட்டிருப்பீங்க. அந்த கடைக்காரன் தான் கேக்குறேன். அவன் அடே வரதராஜன் மரியாதை ஆயிட்டு சம்சாரிக்கணும். என்னடா மரியாதை வேண்டியிருக்கு? ஒரு பிஏ கோட்டை தூக்கி அங்க மாட்டிருக்க. உனக்கு கொஞ்சம் கூட மனசாட்சி இல்லடா. யோ, நீ 56 ரூபாய் 80 பைசா கொடுக்கிற வரைக்கும் ஈ கோட்டு எனக்கு சொந்தமாக்கும். ஈ கோட்டில் ஜான் காக்காவே வரட்டும், டேபிளும் துடைக்கும். தொடப்பீங்கடா, தொடப்பீங்க. நாங்கெல்லாம் இடிச்சு வாங்கி நடந்தா டேபிள் மட்டுமா தொடப்பீங்க? கோட்டை கிழிச்சு கோமனை கூட கட்டுவீங்க. கேஸ் கிடைச்சிருச்சா? உன் கடனை அடைச்சிருவையா பெரியவர். அது வேற ஒண்ணும் இல்ல தம்பி. ஒரு சின்ன பிரச்சனை. பசங்களுக்கு கல்யாணம் நடந்துச்சு, யாரு வீட்டுல முதல்வர் நடத்தலாம்னு பிரச்சனை. இது சின்ன பிரச்சனையா? இதாயா தேசிய பிரச்சனை? இத ரோட்ல நின்னு பேசலாமா? வாங்க ஆறாம உட்கார்ந்து பேசலாம். நாங்க எங்களுக்குள்ள பேசி தீர்த்துக்கிறோம். எது உங்களுக்குள்ள பேசி தீர்த்துக்கிறீங்களா? அப்படின்னா கோர்ட் எதுக்கு, போலீஸ் ஸ்டேஷன் எதுக்கு? சும்மா கிடையா? வாங்க, என் வாழ்க்கைக்கு ஒரு வழியை காட்டுங்க. பெரியவர், உங்களுக்கு மூலகளை கட்டு போச்சா? நீ கம்முனு வா, உட்காருங்க பெரியவர். எல்லாரும் உட்காருங்க. இவர் எல்லாருக்கும் டீ கொடு. இதான் இந்த பெரியவங்க 2 பேருக்கு ஸ்பெஷல் டீ கொடு. அப்புறம் இந்த ஜிலிபான இருக்கான் பாரு, அவனுக்கு ஒரு டீ கொடு. ஓ, நீ மாப்பிள்ளை, அவனுக்கு ஒரு டீ கொடு. மரகதத்துக்கு ஒரு டீ கொடு. அப்புறம் பெரியவர், என்னமோ பிரச்சனை நீங்களே, உங்களுக்குள்ள என்ன பிரச்சனைன்னு என்கிட்ட சொன்னீங்கன்னா விசாரிக்கிறதுக்கு சௌரியமா இருக்கும். அது ஒண்ணு இல்லங்க, இவர் என் சம்பந்தி. யாரு? இந்த கவட்டி கண்ணனா? ஆமா, இவன் என் பையன். யாரு? இந்த கட்டிங் காக்கையா? இது என் மருமக. எங்க குடும்ப வழக்கப்படி முதல்வர் எங்க வீட்டுல தான் கொண்டாடுவோம். ஓஹோ. எங்க தாத்தாவுக்கு எங்க அப்பாவுக்கு ஏன் எனக்கு எங்கதான் நடந்துச்சு. திடீர்னு சம்பந்தி எங்க வீட்டுல தான் கொண்டாடணும்னு அடம் பிடிக்கிறாருங்க. அது எப்படிங்க பழக்க வழக்கத்தை மாத்திக்க முடியும்? சேச்சே, பழக்க வழக்கம்னு ஒண்ணு இருந்தா அதை நம்ம மாத்தவே கூடாது. முதல் இரவு உங்க வீட்லயே நடத்துங்க. நீ சும்மாரியா? சம்பந்தி, உங்களுக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்கா? எவனோ ரோட்ல போறவன் டீ குடிக்க வந்திருக்கான், அவனை வச்சுக்கிட்டு நம்ம குடும்ப நியாயத்தை பேசுறீங்க. அசிங்கமா இல்ல? எல்லாம் ஒன்னால வந்துடும். கோட்டை பிடிக்க நீ மாட்டிட்டு இவன் என்ன ரோட்ல போறவன்னு சொல்றான். என்ன கோட்டை? என்ன கோட்டை? என்ன யாருன்னு நினைச்சிட்டீங்க? இப்ப பார், இப்ப பார், யாரு நான்? வக்கீலையா நீங்க? பின்ன நான் என்ன பாதிரியாரா? அதான் கரெக்டா பேசுறீங்க. வக்கீலையா, எங்க 2 பேரும் பிரச்சனை நீங்க தான் தீர்த்து வைக்கணும். உங்க பிரச்சனை நான் தீர்த்து வைக்கிறேன். ஏன்னா என் பிரச்சனை அப்படி இருக்கு. ஆமா, உங்க 2 பேர்ல வசதியானவங்க யாரு? சம்பந்திக்கு வாடகை விடுங்க. நமக்கு ஊர்ல பெரிய வீடு 50-60 ஏக்கரா நிலம் தருங்க. ஓ, பேசாம வக்கீல் தொழில விட்டு இருந்துட்டு எங்க கொளுத்து வேலைக்கு போ. என்ன யோசிக்கிறீங்க? இல்ல, நான் எத்தனை தடவை யோசனை பண்ணாலும்
என் மூஞ்சிக்கு முன்னால அதேதான் வந்து வந்து போகுது. என்னது? என் பிரச்சனையை தீர்க்கிறதுக்கும் உங்க பிரச்சனையை தீர்க்கிறதுக்கு ஒரே வழிதான் இருக்கு. முதல் இரவு உங்க வீட்டுல தான் நடத்தி ஆகணும். வைக்கலே உட்காரியா. அப்படி ஏதாவது இந்த தகராறு பண்ணான்னு வைங்க, இவர் பொண்ணை விவாகரத்து பண்ற சட்டத்துல இடம் இருக்கு. நீ விவாகரத்து பண்ணுவீங்களா? அவர் என்ன பண்றது, நான் பண்ணி காட்டுறேன். அவசரப்படாதீங்க. நீங்க சும்மா இருங்க. இந்த ஆளுக்கு 4 பேர் இருக்காங்கன்னா உங்களுக்கு 4 பேர் இருக்காங்க. உங்க பக்கம் நான் இருக்கேன். கோர்ட்ல பாத்துக்க வேண்டாம். போடா நீ கோர்ட்டுக்கு, நான் உங்களை கோர்ட்டுக்கு கூட்டி போறேன். போடா. சின்ன கலப்பா, எவனோ ஒரு வக்கீல் கூட சேர்ந்துக்கிட்டு ஆட்டம் போடுறல, உன்னை என் கால்ல விழுந்து மன்னிப்பு கேட்க வைக்கல. நான் பட்டணத்துக்காரன் இல்லடா. எவன்டா கால்ல விழுந்து மன்னிப்பு கேக்குறது? 60 இடத்துல வெட்ட விட மாட்டேன். வெட்டிங்களடா நீ? வெட்டிங்களடா நீ? என்னடா பண்ணுவ நீ? என்னடா பண்ணுவ? பட்டணத்துக்காரன் இழுச்சவாயனா? பெரியவர் பட்டணத்துக்காரன் இழுச்சவாயனா? பெரியவர் வக்கீல், என் மான பிரச்சனை. எனக்கு மான பிரச்சனை. இவ்வளவு தூரம் வந்துருச்சுல, உன்னை கூட்டி போடா. சட்டம் போடா. போடா போடா. அண்ணன் கட்டவரேன். அத்தா அத்தா வக்கீலு தேவையில்லாம பேசிய முதல்ல கருத்து தெரியே. காலத்துல கொண்டே போடுவேன். ஒரு பெத்த தகப்ப தன்மானத்துக்காக போராடுறா, உனக்கு முதல்ல கேக்குதா? அண்ணா நீ சும்மாரா, இது என் தன்மான பிரச்சனை. என் சொத்தை அழிஞ்சாலும் சரி, இந்த கேஸ ஜெயிச்சே ஆகணும். ஜெயிக்கலாம். நீங்க கத்தி கீழே போடுங்க. உங்க பீஸ் எவ்வளவு? 56 ரூபாய் 80 பைசா. டேய், உன் பீஸ கேக்கல, அவர் என் பீஸ கேக்குறாரு. இந்தாங்க 1000 ரூபாய். 1000 ரூபாயா? தம்பி இது முன்பணதான், அப்புறம் எவ்வளவு வேணாலும் தரேன். பெரியவர், கண்டிப்பா நீங்க இந்த கேஸ்ல ஜெயிக்கிறீங்க. சரிங்க. இந்தாங்க இந்த கார்டை வச்சுட்டு 1ஆம் தேதி கரெக்டா என் வீட்டுல வந்து என்ன பாருங்க. வரங்க. என்ன நடடா வா. போடா. பாலும் பழமும் கைகளில் ஏந்தி. இவனுக்கு என்னன்னு முதலிரவு நடத்துறது? சரி ஒளிஞ்சு போகட்டும், எப்படியோ நமக்கு ஒரு கேஸ் கிடைச்சது. ஏயா என்ன ஒரு சின்ன பிரச்சனையை பெருசாக்கி எலசுகளை பிரிச்சுட்டு ஐயா. பிள்ளையார் கோயிலுக்கு பக்கத்து வீடு அதுதான். இந்தப்பா இங்க நிப்பாட்டு. வாட ஏக்கண்ணா, ஒண்ணு தூக்கி வை. போடா. நான் தூக்க மாட்டேன். என் முதல் இரவு கெடுத்து விட்டு என்னை தூக்க சொல்றியா நீ? எல்லாத்தையும் நீயே தூக்கி கொண்டு உள்ள வை. போடா. ஏய் அடம் முடிக்காதடா, வக்கீல் வீட்டுக்கு வந்திருக்கோம். ஆமா, பெரிய புண்ணாக வைக்கல. யாருக்கு அவங்க வீட்டு வாசல்ல மூட்டை முடிச்சுமா வந்து இறங்குறாங்க? வரவுக்காரங்களா? தெரியலையே. வாங்க 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 வாங்க. தம்பி. நான் உங்களை 1ஆம் தேதி தானே வர சொன்னேன். 2 நாளைக்கு முன்னாடியே வந்துட்டீங்களே. என்ன தம்பி கேஸ் விஷயமாச்சே, ஏழு தாண்டே இருக்க முடியுமா? பெரிய எந்த கேஸ்? ஏய் வக்கீலுக்கு முன்னாடி மரியாதை பேசு. என்ன வைக்கல? பொறுமை வைக்கல. போடா. பையன் உங்க பையன் தானே? ஆமாங்க. கொஞ்சம் கூட மரியாதை இல்லாத பையனா இருக்கானே. பெரியவன், என்ன இது பூசணிக்காய், காய்கறி, வாழைப்பழம் அப்படியே கொத்தவாரி சாவடியில் வியாபாரம் பண்ண வந்தீங்களா? ச்சே, எல்லாம் என் தோட்டத்துல உடைஞ்சது. உங்களுக்காக கொண்டாந்து இருக்கேன். எனக்கு ஆமாங்க. தேவி தேவி என்னங்க? சீக்கிரம் வாமா. ஓசல கிடைச்சதுன்னா அலையறான் பரதேசி பையன். பெரியவன் கொண்டாயா. ஏப்பா தூக்கு. எனக்கு என்ன இதெல்லாம்? இதெல்லாம் கேட்டுக்கிட்டு 6 மாசத்துக்கு நம்ம வீட்டுல காய்கறி பிரச்சனை திருப்பி ஓடா. ஏய் தூக்கியா. பெரியவன், அந்த மூட்டை தூக்கி விடு மேல. மரிச்சா அது எடு. ஒண்ணாகல. காய்கறி ஒண்ணுடா கொண்டு வா. போ. இதை கொண்டா. பெரியவரே, மெதுவா. இந்த புடி. புடி. நான் சொல்லல, பெரியவர் தான் நம்ம கேட்கணும். வணக்கம். ஏங்க அது யாரு? டேய், இவன. டேய், போடா. இவன் தான் ஒரு பையனா? முடியும் மூஞ்சியும் பார்த்தா எனக்கு என்னமோ டவுட்டா இருக்கு. சரி, நம்ம கேஸா போயிட்டாங்க, கண்டுக்க வேண்டாம். தேவி, இனிமே நம்ம வீட்டுல தங்க போறாங்க. பெரியவரே, உள்ள போங்க. ஏமா ஊர்ல இருந்து வரும்போது குடிக்கல, கொஞ்சம் சுடு தண்ணி போடு. பாலும் பழமும் கைகளில் ஏந்தி. டேய், போ. மரதா, பாலும் பழமும் கைகளில் ஏந்தி. ஏந்தின வரைக்கும் போதும், போடா. டேய், உள்ள போய் பாடாத. ஏங்க இதுங்களா இங்க தங்க போகுது? பார்த்தா பைத்தியக்காரனுக்கு மாதிரி இருக்காங்க. பாக்குறதுக்கு தாண்டி பைத்தியம். கிராமத்துல எக்கச்சக்கமான சொத்து இருக்குதான். இந்த ஒரு கேஸ் வச்சே நம்ம கஷ்டத்தை பூரா தீர்த்தலாம். இவனுக்கு வீட்டை வித்து நம்ம வீடு வாங்கிக்கலாம், இவனுக்கு நிலத்தை வித்து நம்ம நிலம் வாங்கிக்கலாம். முடிஞ்சா அந்த நிலத்திலேயே போட்டு இவங்களை புதைச்சிடலாம். அது வரைக்கும் இவனுக்கிட்ட கொஞ்சம் நல்லபடியா நடந்துக்க. இந்தா புடி.
அவளும் வந்துட்டாளா? சரி, கேஸ் முடியட்டும். நம்ம வீட்லயே முதல்வர் வச்சுக்கலாம். அது வரைக்கும் படு படு படுப்பா, படு படு. சரி படுப்பா. கேஸ் முடியறதுக்குள்ள பையன் ஏங்கி போயிருவாங்க. நீங்க 1000 தான் சொல்லுங்க. பெரியவங்க நம்ம வீம்புக்காக சின்னஞ்சரிசிகளை பிரிச்சு வைக்கிறது அவ்வளவு நல்லா இல்ல. நல்லா உரைக்கிற மாதிரி சொல்லு ஆத்தா. கல்யாணம் ஆகி 1 மாசம் ஆகுது. இன்னும் எனக்கு முதல்ல நடக்கலாம். எப்படி இருக்கு எனக்கு? ஒரு பொட்ட புள்ள அவங்க அப்பா வச்சுக்கிட்டு பின்னாடியே போயிட்டா. நான் மட்டும் படிக்க போகணுமா? அது மட்டும் நடக்காதா? இது கவர்மெண்ட் பரம்பரை. ஆமா, பெரிய கவர்மெண்ட் பரம்பரை. நீங்க சொல்றதுதான் நியாயம். வாக்கப்பட நாய்களுக்கு எவ்வளவு திமிர் இருக்கும் போது பிள்ளை பத்த நம்மளுக்கு எவ்வளவு திமிர் இருக்கணும்? முதலமைப்பு நடத்தல, நான் வேற எப்ப நடத்திட்டா போகுது. இந்த விஷயத்தை விட்டு கொடுக்காத. நீ உன் பிடிவாதத்திலே நில்லு. ஆமா ஆமா, ஏதாச்சும் பேசுறீங்க, தொட்டியை போட்டு மண்டே உடைச்சிருவேன். ஆமா, ஏற்கனவே எங்க அப்ப அந்த திருட்டு போய் வக்கீல் பேச கேட்டுக்கிட்டு என்னைய பொண்டாட்டி பிரிச்சு வச்சுட்டான். இப்ப நீங்க எங்க அப்பனுக்கு போட்டு கொடுக்குறீங்களா? இந்த பார், எனக்கு முதலில் மட்டும் நடக்காம போச்சு. கிழவிஞர் கூட பார்க்க மாட்டேன். குண்டக்க மட்டும் காய் போவா. ஆமா. என்னடா பெரியவங்கிற மரியாதை எல்லாம் பேசிட்டு இருக்க? பின்ன என்ன, கல்யாணம் இவங்களுக்கு எல்லாம் முதலில் நடக்கல, இவனுக்கு நடக்கல, ஏன் உனக்கு நல்ல நடந்திருக்கு. அப்ப நான் மட்டும் நான் இழுச்ச வாழா. ராத்திரிலாம் படுத்தா தூக்கமே வர மாட்டேங்குது ஆத்தா. வர கிணவுல வந்து வந்து சொல்ல மாட்டா. என்ன மரகதம்? மரகதமா? இந்த ஆண்டாள் பாலு. இந்தாங்க தப்பால், இந்தாங்க தப்பால். ஒண்ணு விடுவேன், தொலைச்சு விடுவேன். அவசரப்படாதீங்க. என்ன அவசரப்படாத? நான் வரலன்னா இவன் அவசரப்பட்டு அந்த பாட்டியோட நிலைமை என்ன ஆகுறது? என்னடா முரட்டா? டாவா? ஆமாடா, உன்னால என் முதலிலே கெட்டு போச்சு. என்ன பண்ணுங்கிற? எனக்கு இப்பவே இங்கேயே முதலில் நடந்து ஆகணும். அது விவரம் தெரியாதுப்பா. போயா, இவனா விவரம் தெரியாதவன் இங்கேயே முதல்வர் நடத்தணும்னு சொல்றான். இவன் நாயா நரியா? என்ன நீ ஒரு அப்பாவை போட்டு அடிச்சுக்கிட்டே இருக்க? நீ காசு சம்பாதிக்கிறதுக்காக அநியாயமா கேஸ் போட்டீங்கன்னா அப்படிதான் பேசுவான். நீ அடிக்கடி நம்ம ரூட்ல கிராஸ் பண்ற, ஆக்சிடென்ட் ஆகிடுவேன். கேர்ஃபுல். என்னடா செய்வ? நீ என்ன செய்வ? நீ என்னடா செய்வ? நீ என்ன செய்வ? ஆமா, அப்படிதான் சொல்வேன். என்னடா செய்யறான்னு பார்க்கலாம். என்னக்கா சண்டை இது என் கௌரவ பிரச்சனை. வக்கீல நான் பேசிக்கிறேன். இந்த கேஸ் இவங்கிட்ட இருக்கிற வரைக்கும் நீங்க உருப்படமா இருக்காங்க. நீ ரொம்ப பேசுற. ஒரு சைடு கையை டேமேஜ் பண்ணி போடுவேன். அதை விடுங்க, அவங்க கிடக்குறாங்க. வக்கீலையா முதல்ல கேச முடிங்க, அப்புறம் பையன் சரியாயிருவான். பெரியவரே, நானும் முடிக்க மாட்டேங்கிறேன். நீ பணம் கொடுத்தா தானே? ஐயோ, போன மாசம் சொல்ல 10,000 கொடுத்தேன். யா, அது வேற பேசி, இது வேற பேசியா? கோர்ட்னா லட்சமும் ஆகும், கோடி ஆகுமியா? இப்ப எவ்வளவு வேணும்? ஒரு 10,000 கொடு. அது 20,000 கொடு. இந்தா. பாக்குறதுக்கு பரதேசி மாதிரி இருக்கான். பாக்கெட்லயே பல கோடி வச்சிருப்பான் போல இருக்கே. என்னன்னு பையனை கூட்டிட்டு எங்க போறீங்க? ஊருக்கா? இல்ல இல்ல, பையன் பொழுது போலன்னா இந்த அண்ணா சமாதி, எம்ஜிஆர் சமாதி, காமராஜர் சமாதி, ராஜாஜி சமாதி இதெல்லாம் சுத்தி காமிக்கலாம்னு போறேன். ஏப்பா, வெறும் சமாதியம் மட்டும் தான் சுத்தி கிட போறியா? அங்கதானே நல்லவங்களா இருக்காங்க. ஆமா, நீ எங்கம்மா கடைக்கு போயிட்டியா? ஆமா அண்ணே, கொஞ்சம் நெஞ்செலும்பு கறியும் வாங்கிட்டு வர்றேன். சின்ன ஜெருசுங்க புதுசா கல்யாணம் ஆனதுங்கல்ல, இந்த நெஞ்செலும்பு தட்டிக்கிட்டு சூப்பு வச்சு கொடுத்தா கொஞ்சம் தெம்பா இருக்கும். அதுக்கு தான். ஏன் ஆத்தா, உன் மகனுக்கு முதலில் நடந்துருச்சா? ஆமாப்பா, நேத்தே நடந்துருச்சு. நடந்துருச்சா? பாருடா, நேத்து தான் உங்க மகனுக்கு கல்யாணம் ஆயிருக்கு. நேத்தே முதலில் நடந்துருச்சா? எனக்கு கல்யாணம் ஆகி 3 மாசம் ஆகுது, இன்னும் நடக்கவே இல்ல. நீ எல்லாம் ஒரு அப்பனாடா? போடா. எனக்கு இன்னைக்கே இப்பவே இந்த இடத்துல முதலில் நடந்து ஆகணும். இல்லன்னா நான் உன் கூட வர மாட்டேன். டேய், ரோட்ல உட்கார்ந்து அடம் பிடிக்காத. எந்திரி. போடா. எந்திரா. போ. எந்திரா. போ. எந்திரா. போடந்திரா. எங்கண்ணே? பாவம்னே பையன். சீக்கிரமா அந்த கேஸ் நடத்தி தொலைச்சிட்டு பிள்ளைங்களை சேர்த்து வைங்க. இல்லம்மா, வக்கீல ஐயா தான் கேஸ் முடியுதுன்னு சொன்னாரு. அவன் கிடக்குறான், தொடப்ப கட்ட வக்கீல். சின்னஞ்சிறுசிகளை சேர்த்து வைப்பீங்களா? ஆத்தா, இவன் சேர்த்து வைக்க மாட்டான். நானா போய் மரத்தை சேர்த்துக்கிறேன். என்னையா நீங்க பண்ணதுக்காரங்க? பாலும் பழமும் கைகளில் ஏந்தி வரடா, பாலும் பழமும் கைகளில் ஏந்தி
பரவரா பாலு பழமும் கைகளில் ஏந்தி. என்ன? உங்க அப்பா எங்கடா? எதுக்க? நீ உங்க அப்பனும் இன்னைக்கே வீட்டை விட்டு வெளியே போகணும். என்ன விளாடுற நீ? நாங்க ஒண்ணும் சும்மா இங்க குடியிருக்கல. உன் மகன் இருக்கான அந்த பிராடு வக்கீலு, அவனுக்கு மாசம் மாசம் எங்க அப்பா பீஸ் கொடுக்குறான். ஆமா, இதெல்லாம் கேட்க நீ யாருடி? நீயா? யாரு நீங்கிற? கண்ட கண்ட நாய்களை கொண்டாந்து வீட்டுல வச்சிருக்கிறேன். தெருவுல ஒரு பொம்பளைக்கு நடக்க முடியல. வீட்டுல நான் நிம்மதியா தூக்க முடியல. முதல்ல இவனை காலி பண்ணு. எல்லாரும் மறுபடியும் காலி பண்ணு, காலி பண்ணுங்க. பேசிட்டுக்கல, போய் உட்கார், உட்கார், சரியா உட்கார். அவன் பைத்தியக்காரனா இருக்கலாம், இருந்தாலும் என்னுடைய கேஸ், என்னுடைய கட்சிக்காரர். இந்த கேஸ் ஜெயிக்காம அவனை நான் வெளியே அனுப்ப மாட்டேன். அனுப்ப மாட்டேன். இங்க பார், நீ தலைகீழா நின்னாலும் வெளியே அனுப்ப மாட்டேன். இங்கதான் இருப்பான். நாங்க ரோட்ல நடமாட வேண்டாமா? எந்த நேரத்துல கட்டி குடிப்பான்னு யாருக்கு தெரியும்? ஆமா, இவளுங்க 16 வயசு கோமரிங்க. இவளுங்க அப்படியே கைய பிடிச்சு இழுத்துருவாங்க. பாவம், அது பச்சை புள்ளி ஆட்டமா உட்காந்துட்டு இருக்கு. அது மேல அநியமா பழி சுமத்துறீங்களே, அது வேற ஒண்ணும் இல்லங்க. நமக்கு கேஸ் கிடைச்சு 4 காசு சம்பாதிச்சு பாக்குறதுக்கு படிச்சுட்டு இருக்கோம்ல, அந்த பொறாம. That is correct. இந்த பாருங்க, யார் என்ன சொன்னாலும் இவங்களை அனுப்ப கூடாது. நீங்க சாப்பிட்டு எச்சகையோட இருக்கீங்க, வந்து கைய Yes, yes. மரகதா, 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 மரகதா. ஏன் அடிக்கிறனா? உன் பையன் என்ன காரியம் பண்ணிருக்கா தெரியுமா? ஆட்ட கடிச்சு மாட்ட கடிச்சு கடைசியில என் பொண்டாட்டியை கட்டி பிடிச்சாயா? நீங்க கூட என்ன அப்படி கட்டி பிடிச்சிருந்தீங்க, அப்படியே கிச்சது பிடிச்சா இடுப்பு ஓடிட்டானா? இனிமே அவன் இங்க கூட பைத்தியக்கார ஆஸ்பத்திரி கூட்டி போய் நிறுத்தியா? என் பையனை பார்த்து பைத்தியம் அதுன்னு பேசுறவள வச்சுக்காதே. எனக்கு இருக்கிறது ஒரே பையன். யோ, எனக்கு இருக்கிறது ஒரே பொண்டாட்டி. இனிமே அவன் இருக்க கூடாது. கூட்டிட்டு போயா? யோ, அனாவசியம் பேசுறவள வச்சுக்காதே. முடிஞ்சத கேஸ் நடத்து. இல்லன்னா நான் வேற வைக்கல பாத்துறேன். வாடா. யோ, ரெடியா? இப்ப நான் என்னையா சொல்லிட்டேன், நீ கோச்சிட்டு போற? என்னையா? நானே என் பையனை கை நீட்டி அடிச்சது இல்ல, நீ மாட்டு அடிச்ச மாதிரி அடிக்கிற. இத பார்த்து சும்மா இருக்கணுமா? மரியாதை கேஸ் முடி. நான் என்ன கேஸ் முடிக்க மாட்டேங்கிற? பணம் கொடு. எது பணமா? எதனையா கொடுக்கறது? ஏற்கனவே காட்ட வந்து விட்டு வந்து கொடுத்துருக்க. ஒரு தடையாவது கோர்ட்ட காமிச்சிருக்கியா? இல்ல பஞ்சாயத்து தலைவர்ட்ட காமிச்சிருக்கியா? என்னது பஞ்சாயத்து தலைவரா? யாரு? அதான் சுத்தி தட்டு வரேன். அவர் பஞ்சாயத்து தலைவரா? அட பாவிங்களா, ஜட்ஜ போய் என்னென்ன சொல்றான். சரிப்பா, நான் கோர்ட்டையும் காட்டுறேன், பஞ்சாயத்து தலைவரையும் காட்டுறேன். பணம் கொடு. இந்தா கடைசியா இருக்கிறது தங்க அருணாகர். இத வச்சு முடி. உனக்கு அறிவு இல்ல? ஏற்கனவே நிலம் முளம்லாம் வித்து இந்த ஆள்கிட்ட கொடுத்து ஏமாந்துருக்க. இப்ப இதையும் கொடுக்க பாக்குறியா? இது என் பாட்டி சொத்து, எனக்கு தான் சொந்தம். குடுறாத. விடுறா, கேஸ் முடியல. முடியாது. விடுறா. முடியாது. புடிக்கிட்டாத. என்ன பண்ற மாதிரி அவனியா? குடியா? வெட்டிடுவேன். குடுறா. விடுறா. வெட்டிடுவேன். குடுறா. விடுறா. பெரியவர் சார் வந்துருங்க. சும்மா இருப்பா. வெட்டுறா. எங்க பாரு, உண்மையிலே வெட்டிடுவேன். விடுறா. இவ்வளவு நாளா உன்னை கஷ்டப்பட்டு வளர்த்ததுக்கு அது கூலியாடா. விட்டுறா. வெட்டிடுவேன். விட்டுறா. வெட்டிடுவேன். இப்ப எதுக்கு அழுகிறானுங்கன்னே புரியலையே. டேய் போதுண்டா. என்ன வரதராஜன் கேஸா? இது கேஸ், அது லூசு. வாங்க. பெரியவரே, இதுதான் ஹைகோர்ட். நல்லா பாத்துக்க. வாழ்க்கையில நீ இதெல்லாம் பார்க்கவே முடியாது. சரி, இங்கே உட்கார்ந்து நான் போய் ஜட்ஜையா பாட்டு இருப்பா. நான் ஜெயிச்சு பார்க்கணுமா? நானே அவர் பார்த்து ரொம்ப நாள் ஆகுதுங்கிறேன். இவரு பாக்குறாராம். பையன் மேல மேல பாக்குறான், மரத்து மேல ஏறி போறான். பாரு, அப்படி போய் 2 பேரும் ஒரு வாரம் உட்காருங்க. வாடா. உட்காரு. ஏப்பா, எனக்கு எப்பப்பா முதலிரவு? ஏய், வைக்கல பஞ்சாயத்து தலைவர் பார்க்க இருக்காருல்ல, வந்தது சொல்லுவாரு. பேசாம இரு. அப்பா எப்பப்பா மாமாவை கூட சேர்த்து வைப்ப? அம்மா, இது உங்க அப்பனோட தன்மான பிரச்சனை. என் சம்பந்திய ஒரு கை பார்த்துக்கிட்டு உன்னையும் அந்த பையனையும் சேர்த்து வைக்கிறேன். நீ பேசாம வா. அப்பா, அப்பா மறந்தப்பா. அப்பா, அப்பா. ஏய், அவன் எதிரி. இந்த கேஸ் முடியற வரைக்கும் நீ ஏத்து கூட பார்க்க கூடாது.
அப்பா என் மரகதத்தை ஒரே ஒரு தடவை பார்த்து பேசிடலப்பா. ஏய் அப்படி மட்டும் ஒண்ணு நடந்தது உங்க அப்பனை உயிரோட பார்க்க முடியாது. போடா மரகதம். டேய், பயமுடு பயமுடு ஒண்ணு ஒண்ணு கொஞ்சம் விட்டா ரொம்ப தூரம் போறீங்க. அவனா நானான்னு பாத்துக்கிறேன். நீ இங்கே உட்காரு. சரிப்பா. நான் கடை வரைக்கும் போய் டிஃபன் சாப்பிட்டுட்டு உனக்கு ஏதாவது சரிப்பா. வாங்கி வரேன். பத்திரமா உட்காருமா. கொண்டா என்ன நீ இங்கே இரு. நான் பலர் கடைக்கு போய் இட்லி இதெல்லாம் வாங்கிட்டு வந்துடுறேன். ஏய் அங்கே வருவேன். இங்க வா வாங்க உட்கார் உட்கார். அவனை பார்த்த பொழந்து போடா மரகதம் மரகதம். மாமா கிருஷ்ணசாமி, கூடிய சீக்கிரம் நான் பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் ஆகிறதுக்கு உண்டான முயற்சிகள் கூட செஞ்சுக்கிட்டு இருக்கிறேன். அது வரைக்கும் நாம இந்த ரெண்டு கேஸையும் முடிக்கவே கூடாது. உன் சைடு நீ எடுத்துக்க, சரி. என் சைடு நான் எடுத்துக்கிறேன். ஆ. ரெண்டு பார்ட்டியும் ஒன்னாவே சேர விடக்கூடாது. நல்லா சொன்னீங்க சம்பந்தி. என்ன ரெண்டு பார்ட்டி ஒண்ணா உட்கார்ந்து சாப்பிட்டு இருக்கானுங்க? ஆமா. டேய் எனக்கு போதும் சம்பந்தி. சாப்பிடுறது நிறுத்துக்கடா. உங்களுக்காக நாங்க ரெண்டு பேரும் கேஸ் எடுத்துட்டு இருக்கோம். அதுக்குள்ள நீங்க ஒண்ணா முன்னா சேர்ந்தா என்ன அர்த்தம்? தம்பி நாங்க ரெண்டு பேரும் கேஸ வாபஸ் வாங்குறதா முடிவு பண்ணிட்டோம். கேஸ வாபஸ் வாங்குறீங்களா? யாரை கேட்டு வாபஸ் வாங்குறீங்க? அதெல்லாம் முடியாது. இந்த கேஸ நான் நடத்தியே தீர்வேன். தம்பி அவசரப்படாதீங்க. முதல்ல என் வீட்டுல நடத்தலாமா இவர் வீட்டுல நடத்தாமங்கிற பிரச்சனைக்கு அதான் கேஸே போட்டது. சின்ன சிறுசு அவசரப்பட்டு ஒன்னா சேர்ந்துருச்சுங்க. அப்புறம் இது கேஸ் என்னது ஒன்னா சேர்ந்துட்டாங்களா? ஆமா எனக்கு மரகதத்துக்கு மூலிகை நடந்துருச்சு. மாமா மாமா என்னது முதலிரவு நடந்துச்சா? யாரை கேட்டு நடத்துனீங்க? எப்படி நடத்துனீங்க? எங்க நடத்துனீங்க? காரண பெரியவரே இது முதலிரவு இல்ல, அட்டம் டு ரேப். அதுக்கு ஒரு கேஸ். மாபெரும் வக்கீல் என்ன அவமானப்படுத்திட்டா அதுக்கு ஒரு கேஸ். ஜட்ஜ் அசிங்கப்படுத்திட்டா அதுக்கு ஒரு கேஸ். முதலிரவுன்னு சொல்லி பகல்ல நடத்தி தமிழ் இனத்தையே கேவலப்படுத்திட்டா அதுக்கு ஒரு கேஸ். அடுத்தவன் காருக்குள்ள அசிங்கப்படுத்திட்டா அதுக்கு ஒரு கேஸ். இப்படி பல கேஸ்களை புக் பண்ணி உங்க எல்லாரையும் உள்ள தள்ள போறேன். என்னையா மிரட்டுற? நாங்க ரெண்டு பேரும் ராசியா போறோங்கிறோம். அப்புறம் எதுக்கு கேஸ்? என்னடா நீங்க நினைச்சா கேஸ் போடுவீங்க, நினைச்சா வாபஸ் வாங்குவீங்க. அதுக்கு கோர்ட் எதுக்கு, ஜட்ஜ் எதுக்கு, வக்கீல் எதுக்கு? நாங்க என்ன இழிச்ச வாயிடலாம்? இந்த கேஸ நான் நடத்தியே தீருவேன். கிருஷ்ணசாமி என்னடா கொஞ்சம் விட்டு ரொம்ப போற? எனக்கு கேஸ் வேணாம், மண்ணை கட்டி வேணாம். இது வரைக்கும் வாங்கின பணம் அந்த வழிடா. என்னது என்னைக்கு இருந்தாலும் கோர்ட்டுக்கு வந்தாலும் இருந்தோம். அன்னைக்கு போய் போட்டுறேன். அப்பா அவனை கண்ட கண்டமா விட்டாம விடாத. அதான் ஓடி அப்படியே கத்துற. டேய் வா வா வா. தம்பி நீதான் பசி தாங்க மாட்டியே. உன் மாமாவும் மச்சான வரதுக்கு ரொம்ப லேட் ஆகும். கொஞ்சம் காப்பி குடிக்கிறியா? காப்பி குடிக்கிறியாவா? விட்டா டம்ளரே விழுங்கிடுவேன். கொண்டா. நிறுத்து நிறுத்து. ஏத்த ஐயோ சாப்பிட போற நேரத்துல காப்பிய கொண்டு போய் குடுக்கறியே, அவன் அப்புறம் எப்படி சாப்பிடுவான்? நீ உள்ள போய் முதல்ல வேலையை பாரு. போம்மா போ. உன் அக்காவோட கத்தி கத்தி என் தொண்டை தண்ணியே வத்தி போச்சுப்பா. அப்பா ஆமா உன் மாமனும் மச்சானும் மளிகை கடையை பூட்டிட்டு வரதுக்கு ராத்திரி 12 மணிக்கு மேல ஆயிடுமே. பேசாம தூங்கிடேன், காலையில பேசிக்கலாம். சாப்பிடாம தூங்குறதா? நல்ல வேலையை கெடுத்தீங்க. உடம்பு என்னத்துக்காகிறது? மாமாவும் மச்சானும் எவ்வளவு நேரம் கழிச்சு வந்தாலும் சரி அவங்கள பார்த்துட்டு சாப்பிட்டே தூங்குறேன். நீங்க வேணா சாப்பிடாம தூங்குங்க. ஏற்கனவே என் புருஷன் ஒரு அரிசியா எண்ணி எண்ணி கொடுத்துட்டு இருக்காரு. இவன் வேற சாப்பிடாம போக மாட்டான் போல இருக்கு. என்ன சொன்னீங்க? இல்லப்பா சமையல் ரெடி பண்றேன்னு சொன்னேன் அவ்வளவுதான். முதல்ல அதை செய்யுங்க. போங்க. சரி அரிசி நிறைய போடுங்க. முதலாளி கற்பூரத்தை கொளுத்துங்க. டேய் உன்னை விட்டா உலகத்துக்கே சுத்து போட்டிருக்க. யார் வீட்டு காசு யார் வீட்டு சூடா? குடுறா மகனே, நீ சுத்துறா. அப்படியே குடுறா. நீ செஞ்சதான் அவனு செஞ்சா. மகனே அதை அடுத்த வாரத்துக்கு எடுத்து வச்சுக்க. செதற்கையாவது போடுவீங்கல்ல? போடத்தான் போறேன். ஒரே ஏன்டா வெறுமண்ணை போட்டு இந்த பராடு எங்கங்க தேங்காய்? இந்த இருக்கு. அது எப்படி உங்க கைக்கு வந்தது? நானாவது பரவாயில்ல கையில வச்சிருக்கேன்.
எங்க அப்பா செதற்காய் போட்டாருன்னா அடுத்த நிமிஷமே அது எங்க வீட்டுல இருக்கும். எப்படி? அதான் டெக்னிக். நல்ல பரம்பரை. இது என்ன கண்ட கிபி 1832ஆம் ஆண்டு எங்க பரம்பரையில ஒரு மேரேஜ் நடந்தது. ஒரே பத்த தேங்காயில ஒரு ஊருக்கே சட்னி அரைச்சிருக்காங்க. விளங்கும். எது உங்க பரம்பரை? அப்படி சொல்றப்பல்ல. பெருசா இருக்கு. நீ சாப்பிடுற மகனே. என்னடா வாயில கொசு பொறிச்சு. பின்ன உன் வாயில என்ன தேங்காயா போகும்? முதலாளி இந்த கல்யாணம் விட்டு போயில விட்டுட்டு போறதுக்கு எங்களுக்கு என்ன பைத்தியமா? என் மகன் எடுத்து வச்சு பூட்டிட்டு வந்துருவான். பூட்டிட்டு நீங்க போங்கடா. போங்கடா டேய். ஆளுக்கு பாரு வாத்துக்கு மாதிரி. ஏண்டா மகனே வண்டியை தட்டிட்டு வர்றிய டயர் தேஞ்சிராத? பாத்தியா இந்த பொட்டச்சிங்க வேலைய? வீட்டுக்குள்ள லைட் எரிஞ்சாலே எனக்கு எரியும், வெளியில வேற எரிய விட்டுருக்காளுங்க. கரண்ட் சார்ஜ் யார் கட்டுறது? அப்பா வெளிச்சத்தை பார்த்தா ஏப்பா கரண்ட்னு சொல்றீங்க? இது நிலா வெளிச்சம். நிலா வெளிச்சமா? அட ஆமா, நிலாவில இருந்து இவ்வளவு வெளிச்சம் வரும்னு தெரிஞ்சா நம்ம வீட்டு கரண்ட் கனெக்ஷனே வாங்கிருக்க மாட்டேனே. அம்மாவாசை இன்னைக்கு என்ன பண்ணுவீங்க? அன்னைக்கு நம்ம வீட்டுக்கு லீவ் விட்டுருவேன். ஏய் எவனோ சொந்தக்காரன் சோத்துக்கு வந்துட்டான்டோ, திருப்புடா வண்டிய. மாமா நான் இல்ல. மாமா அது எவனோ. மாமா நில்லுங்க மாமா. அட நிக்க மாட்டேன். மாமா, விட மாட்டேன். போட்டுறியா? மாமா வண்டி வாடா. நில்லுங்க மாமா, சட்டை கழிச்சுவோம். மாமா சட்டை கழிச்சிருவியா? என்ன மாமா நீங்க வந்ததுக்கு அப்புறம் தான் சாப்பிடுங்க உட்கார்ந்திருக்கேன். இப்படி நீங்க ஓடுறீங்களே. அடடே மாப்ள. என்ன மாப்ள நீ எப்ப வந்த? சாயந்தரம் தான். சாயந்தரத்துல இருந்து இங்கேவா இருக்கிற? பாரு மாப்ள, உனக்கு எனக்கு கொடுத்து வைக்கல. ஒண்ணா உட்கார்ந்து சாப்பிடலாம்னு நினைச்சா அதுக்குள்ள கடையில் ஒரு வேலை. நான் அவசரமா போயிட்டு வந்தேன். அப்ப நானா ஊருக்கு போ. நீங்க போயிட்டு பாருங்க. அது சொல்ல முடியாது, விடிஞ்சாலும் விடிஞ்சிரும். நீங்க போயிட்டு மெதுவா வாங்க. ஆ. நான் சாப்பிட்டீங்க படுத்து. என்னது சாப்பிட போறியா? டேய் வண்டி ஸ்டார்ட் போடுறா. போறா நிறுத்துறா. போய் வேண்டா. அக்கா. பாசத்தை பாத்தியா? உள்ள பூந்துடா. அக்கா. பூந்துருவாடா. அத்தை மாமா மச்சான் வந்துட்டு ஏதோ வேலை இருக்குன்னு போயிட்டாங்க. எனக்கு பசிக்குது, வந்து சோத்த போடுங்க. ஐயோ கடைக்கு நாளைக்கு போய்க்கலாம். இன்னைக்கு இத கவனிப்போம். ஏண்டா சொந்தக்காரங்க தொல்லை தாங்க முடியாம தாண்டா 8 கிலோமீட்டர் தள்ளி வந்து நடுக்காட்டுல வீடு கட்டியிருக்கேன். உங்களுக்கு எல்லாம் பஸ் எப்படா கிடைக்குது? குறுக்கு பாதையில் நடந்து வந்தேன். வழியில முள்ள வெட்டி போட்டிருந்தேன். ஜம்ப் பண்ணி வந்துட்டேன்ல. நம்ம சொந்தக்காரங்க எல்லாம் ஜம்பிங்கி லோயிங்கி டைவிங் எல்லாம் தெரிஞ்ச பசங்க. இனிமே வீட்டை சுத்தி கிணறு தாண்டா வெட்டி வைக்கணும். ஏண்டி கூப்பிட்டீங்களா? அந்த ஏண்டி இவன் கூப்பிடுவாமா? நான் கூப்பிட்டது ஏண்டிய. ஏண்டி நம்ம குடும்ப விவகாரம் உனக்கு தெரியாது? வெள்ளிக்கிழமை அன்னைக்கு மாமா விரதம், பச்சை தண்ணி தவிர வேற எதையும் தொட மாட்டாரு. நானும் எதுவும் ஆக்கி வைக்கலன்னு இவனை தோத்த வேண்டியதானே? ஏன் மாமா கத்துறீங்க? சாயந்தரத்துல இருந்து நான் வாசப்பல உட்காந்து வாசனை பிடிச்சிருக்கேன். அத்தை கலகலரா அப்பளம் பொரிச்சிருக்கு, முந்திரி பருப்போட பாயாசம் வச்சிருக்கு, வடை சுட்டுருக்கு. பாப்புல அதெல்லாம் 3 நாளைக்கு முன்னால சுட்ட வாடடா. வீட்டை சுத்தி போக மாட்டேன்னு அடம் பிடிக்குது. அதை நம்பி நீ ஏமாறாத. நீ போ மாப்ள. மாமா உங்களுக்கு ஒண்ணுமே தெரியல. யாரு? எனக்கு. ஆமா அத்தை சுடும்போது நான் பார்த்தனே. யாரு கதவை திறந்து விட்டது? நான் தான் மாமா. சுத்தம்மா. ஏண்டா பொண்டாட்டி கிட்ட போனது போறி போத்துட்டு கப்புன்னு படுத்துக்குவீங்களா? நம்ம குடும்ப விவகாரம் எதையுமே சொல்ல மாட்டீங்களா? ஏண்டா? மாமா நீங்க பேசி முடிவு பண்ணுங்க. நான் உள்ள சாப்பிட்டுட்டு இருக்கேன். சரி சாப்பிடுங்க. நான் அதுக்கு தான் சொல்றது. டேய் பாத்தியா, இவனால நம்ம குடும்பத்துக்குள்ள குத்து வெட்ட நடக்க போகுது. உன் மச்சான் சோத்துல கைய வச்சா உன் கைய வெட்டி போட்டு புடுடா. மச்சான் அரிசி என்ன வேலைடா வைக்குது? இருக்கா குழம்பு ஓடிடும், குழி பறிச்சுக்கிறேன். ஊத்து சட்டியோட தூக்கி ஊத்துறேன். மாமா அரிசி பிரியாணி அரிசியா? இவ்வளவு ருசியா இருக்கு. ஏன் மச்சான் அடிச்சீங்க? விரதம். தண்ணி விடுறி. அத்தை சுட்ட வடை. அடடா என்ன பிரமாதம் தெரியுமா? அத்தை ஏன் அடிச்சீங்க? இது வேண்டதில்லை. தண்ணி குடுறி. அக்கா சுட்ட அப்பலாம் கலர் கலரா எவ்வளவு ருசியா இருக்கு தெரியுமா? அப்பளம் தெரிக்குதோ? என்ன சைடுல ஒதுக்குறான்? குரங்கு மாதிரி கடைக்கிட்டு போய் வெளியில தும்பானோ? டேய் அது ஊர்காடா. டேய் நிறுத்துறா. இனிமே அவன் வாழ்க்கையில சோறே திங்க மாட்டியா? மாமா நான் சாப்பிடறது இல்ல. சாப்பிட ஆரம்பிச்சுட்டேன் வீட்டையே காலி பண்ணிடுவேன். இந்த வீட்டுல நான் சாப்பிடாம வேற யார் மாமா சாப்பிடுறது? இவன் வீட்டுல பொண்ணு கட்டாதுன்னு சொல்லடா. என்ன எடுக்கிற? வேட்டியை கொஞ்சம் லூஸ் பண்ணிக்கிறேன். அவத்தே வச்சிடுறா. அப்படின்னா அதை முதல்ல செஞ்சுக்கணும்.
பாத்தீங்களா இலைய என்ன வழி வலிக்கிறான்னு. நம்ம இருக்கிறோமேன்னு இலைய விட்டுட்டு போறோம், இல்லைன்னா அதையும் தின்றுப்பான். ஓ மச்சான் என்ன பாக்குறான், அதுலயே படுக்க போறானா? எல்லாம் நல்லா இருந்துச்சு மாமா, ஆனா ஒரே ஒரு குறை. என்ன மச்சான்? இலை சிறுசா போச்சு. ஏண்டா இந்த இலை சிறுசா உனக்கு? ஆமா, பாயாசம் ஊத்திக்க முடியல, அதுக்கு தான் வெளியில தொட்டி வச்சிருக்கு, அங்க ஊத்து சொன்னா குடிச்சிட்டு போ. நீங்க வேற அக்கா கூப்பிடுங்க. எதுக்கு அக்கா? எல்லாருமா சேர்ந்து இலைய எடுப்போம். ஏன் இலைய கொண்டு போய் அடக்கம் பண்ண போறியா? கைய கழுவுடா. என்ன தண்ணிக்குள்ள தக்காளி எடுக்குது? அட கையெடுப்பா, இது ரசம், இதையாவது மிச்சம் வை. ரசத்தை எங்க வச்சீங்க? விஷத்தை அங்க வச்சிருக்கணும், தவறி போய் ரசத்தை அங்க வச்சுட்டான். டேய் ரொம்ப லொல்லு பேசுற, எந்திரி மேல. அம்மா சாப்பாட்டுல ஊரு இருந்துச்சுல, அதை தொட்டு சாப்பிடணும். நீ தான் அப்படியே அள்ளி சாப்பிடுறிய, எப்படிடா ஞாபகம் இருக்கும்? அப்ப சரி, தூக்கி விட்டுமா மச்சான். ஏங்க ஏமாவன வைக்கிறீங்க? வாங்க மாப்பிள, இதான் நம்ம மளிகை கடை. அரடே பிஸ்கட்லாம் இருக்கு. எனக்கேவா மாப்பிள? சொன்னா கேளா, இதெல்லாம் திங்கிறதுக்கு இல்ல, விக்கிறதுக்கு. பாத்தியா, வியாபாரம் பண்ற தராசுல தலை வச்சு படுத்துக்கிட்டு இருக்கா. இந்த கடை விளங்குமா? இந்த கடை விளங்குமா? விளங்குமாடா பண்ணலாம். மூஞ்சி பாத்தியா, கழுவி 1 வருஷம் ஆகுது, அதுலயே விபூதி பட்டி போட்டுட்டு தினம் வர்றான். டேய் மாப்பிள ஊர்ல இருந்து வந்திருக்கான். வணக்கங்க. இனிமே இங்கதான் தங்க போறான். வேலையெல்லாம் கத்துக்குடு. இப்ப தூங்கிட்டு இருந்தியா, அதையும் கத்துக்குடு. என்னடா ஒய்ங்க? ஏமாமா எங்க பார்த்தாலும் மிளகாயும் புண்ணாக்கமா வச்சிருக்கீங்களே, இந்த முந்திரி பருப்பு கிறிஸ்மஸ் பருப்பு இல்லையா? கிறிஸ்மஸ் எல்லாம் வியாபாரம் பண்றது இல்லப்பா, வருஷத்துக்கு ஒருக்கா கொண்டாடுறது. இருக்குங்க, உள்ள டப்பா டப்பாவா இருக்கு. பல்ஸ். ஐயோ, உங்ககிட்ட எல்லாம் ரகசியமே பேச முடியல, மம்பட்டி மாதிரி வச்சுட்டு கொத்துறீங்களே. ஒரு ராத்திரி சோத்துலே என் குடும்பத்தையே கொலை பட்டினி போட்டவன், இவனை விட்ட கடையவே காலி பண்ணிடுவான். திங்கிற செக்ஷனையே இவங்கிட்ட காட்டாத. கடைக்காரரு என்னமா நீயடா? நீங்கதான். அப்புறம் என்ன நொன்னமா? என்னமா? பிரசிடண்ட் ஐயா தோட்டத்துக்கு புண்ணாக்கு மூட்டை அனுப்பலன்னு அவர் அங்க சத்தம் போட்டுட்டு இருக்காரு. ஏய் ஏன்டா புண்ணாக்கு அனுப்பல? வண்டி மாடு இல்லீங்களா? போடா சொரி மண்டை, எதுக்குடா வண்டி மாடு? மாப்பிளை இருக்கிறான், ஒரே தோல்ல 9 மூட்டை தூக்கிட்டு ஓடுவான். நீ போ, பிரசிடண்ட்டுக்கு இன்னைக்கு புண்ணாக்கு வருது. சரிங்க மாப்பிள கிளம்புங்க. ஆசீர்வாதம் பண்ணுங்க மாமா. மாப்பிள நீ எங்க இருந்தாலும் நல்லா இருப்ப, ஆனா உன் வாயை மூடிக்க. மாமா என் தாயை பத்தியும் சரி வாயை பத்தியும் சரி கிண்டல் பண்ணா கெட்ட கோவம் வரும். என்ன செய்வேன்? இங்க இருக்க எல்லாரும் தின்னு விடுங்க. நீங்க போங்க, நீங்க போங்க மாப்பிள. அடேங்க அப்பா, இது கெட்ட சாதி கோவம்டா. யார் வீட்டு முதல்ல யார் திங்கிறது? ஏ பல்சே வா, நீ நாளை குடிச்சிடுற. அப்பா நாத்தம் தாங்க முடியலடா. ஏய் உங்களை நம்பித்தான் போறேன், என்ன மாட்டி வச்சிங்க தொலைச்சு புடுவேன். அப்புறம் சாப்பிட்டா போச்சு. தம்பு, உன் வாழ்க்கைக்கே விளக்கேத்த போறது சொம்பு. டேய் கஞ்சா, திருப்பதிக்கு போறியா? நீ திருப்பூருக்கே போக முடியாது. அள்ளிடுறேன். எக்கச்சக்கமா திரும்ப இருக்கு. ஒரு 300 ரூபாய் இருக்குமா? இதை வச்சு என்ன செய்யலாம்? வாழ்க்கையில ஒரு சட்டை எடுத்து போட்டுலாம். போலீஸா? நுழையும் போது ஈஸியா இருந்துச்சு. இருக்கடா செம்பப்பா, தெரியாம பண்ணிட்டேன், வந்துருப்பா. கும்பிடுற முதலாளி. என்ன கிண்டல் பண்றியா? கும்பிடுறியா? சங்கு பிடிக்கிறியாடா? உங்களுக்கு விஷயமே தெரியாதா? தெரியாத. ட்ராயர் திறந்து பாருங்க. ஏய் ஓன் ட்ராயர் நான் ஏன்டா திறக்கணும்? நல்லா பட்டி ட்ராயர் திறந்து பாருங்க முதலாளி. ஐயோ, திருப்பதி உண்டியில காணமேடா. இத சொல்லத்தான் வந்தேன். நேத்து ஒரு திருடன் உங்க பூட்டை திறந்து உண்டியில எடுத்துட்டு ஓடுனா, நானும் துரத்துனேன். புடிச்சியாடா? இல்லையே, வலிக்கு விழுந்து கையை உடைச்சுக்கிட்டேன். ஐயோ, என்ன உடைஞ்ச கையில வெங்கல சத்தம் கேக்குது? பிளேட் வச்சு கட்டிட்டாங்க முதலாளி. என்ன சாப்பிடுற பிளேட்டா? ஸ்டீல் பிளேட். அது உள்ளலடா வச்சு தப்பாங்க. எனக்கு வெளியில வச்சு தைச்சிட்டாங்க முதலாளி. அந்த உண்டியல்ல எவ்வளவு தேரும்? அதை ஏன்டா கேக்குற? ஒரு 500 ரூபாய் கிட்ட தேரும். 500 ரூபாய் தருமா? அடேங்கப்பா. நீ ஏன் சந்தோஷப்படுற? இல்ல, எடுத்துட்டு ஓடுனானே, கொடுத்து வச்சவன். எடுத்துட்டு போனவனா அவன் நாசமா போயிடுவான் முதலாளி. அவன் விளங்கவே மாட்டான் முதலாளி. திருப்பதி உண்டியல்ல கைய வச்சவன் அவன் கையால அவன் சாப்பிடவே முடியாது. யாராவது ஊட்டி விடணும், இல்லன்னா நாய் மாதிரி மண்டி போட்டுட்டு தான் திங்கணும். நீ ஏன்டா அழுகுற? எடுத்துட்டு ஓடுனானே, அவன் நினைச்சு அழுகுறேன். ஏன்? அவனுக்கு வலது கை, எனக்கு வலது கை. வேணா இல்லங்கடா.
அட பாவி சண்டாளா இருந்தது ஒரு மணின்னு அதையும் கிழிச்சு முதலாளியா அண்ணா நாளைக்கு கடைக்கு சரக்கு எடுக்கணும் ஞாபகம் வச்சுப்பா. டேய் குடுங்கடா, அவன் என்ன ஜல்லிக்கட்டு மாடா, 2 பேரும் கட்டி பிடிச்சு நிக்கிறீங்க. வாங்கடா அந்த பக்கம். ஏய் பனிங்க நல்லா போட்டுக்கிறதுக்கு வாங்குறது, போத்திக்கிறதுக்கு இல்ல. முதலாளி கத்திரி வேலாச்சா கருத்து போயிடும்னு போத்திக்கிட்டேன். இவர் பெரிய சூரிய குஞ்சு கருத்துரு வாரான், போய் வேலையை பாருங்கடா. பக்க பெரியெல்லாம் எண்ணி வச்சியா தின்றுவானுங்க, மாட்டுக்கு பிறந்த பசங்க. முதலாளி கையை நீட்டாதரா. நீங்க குடுக்கற சம்பளம் உங்க கடையில வேலை பார்க்கறதுக்கு தான். விளங்கும். எது? உன் பல்லு. தோட்ட வேலை, காட்டு வேலை, வீட்டு வேலையெல்லாம் செய்ய சொன்னீங்க, நாங்க பொறுத்துக்க மாட்டோம். எப்பா தப்புச்சேன். முதலாளி நாங்க கடல் மாதிரி பொங்கிடுவோம். ஒரு டம்ளர் தண்ணிய தலையில ஊத்துனா முங்கிடுவான், இவன் கடல் மாதிரி பொங்கறானா. போடா வெங்கம் பயிர மூடிட்டு போய் எருமைச்சாணி எடுத்து போடுறா. முதலாளி கொஞ்சம் நில்லுங்க, எங்க ரத்தத்தை உறிஞ்சு கொளுத்து போயிருக்கீங்க. என்ன உன் ரத்தம் என்ன நன்னாரி சர்பத்தா? ஆனா நாங்க ஸ்டாப் போட்டு உறிஞ்சிருமா? போடா. உங்க கொட்டத்தை அடக்கறனால வரத்தான் போகுது. சட்டி தலையா வெட்டி போடுவேன். அடா டேய் இரு, நான் பேசும்போது சொம்பு மாதிரி மூஞ்சிக்கு முன்னால வந்து போகல. மாமா கூட போட்டிருந்ததுப்பா. டேய் என்னது அது? முதலாளி உங்க செம்பு காணாம போச்சா? அது அப்பப்ப கனவுல வந்து போகுது. இல்லையே, கண்ணு முன்னால வந்து போச்சேப்பா. அதுதான் கடவுளோட மகிமைங்கிறது. அந்த மகிமை கிகிமை இருக்கட்டும், எதுக்கு நீ கைய காட்டிடு? காமிக்க கூடாதே. ஏன் கையில குஷ்டமா? குஷ்டமா இருந்தாலும் காமிச்சிடலாமே. இது மலையாள மந்திரவாதி மாதவன் மந்திரிச்சு கட்டினது. யாராவது பார்த்தாங்க அவன் கண்ணு அவுச்சு போகும். ஐயோ குட்டிச்சாத்தான கூடவே வச்சிருக்காருடா. அம்மா இது என்ன வழியெல்லாம் வச்சு பிடிச்சா தெரியும். மகனா மலையாள மந்திரவாதியா? செம்புல இருக்கிற காசு சுத்தமா எண்ணிட்டேன். 325 ரூபா 65 பைசா வச்சிருக்கா கஞ்சப்பைய. இந்த காசை வச்சுக்கிட்டு என்ன பண்ணலாம்? பிரசிடண்ட் ஐயா பொண்ணை கட்டிக்கலாமா? நானும் அவளும் கைகோர்த்து நடந்தோம்னா எப்படி இருக்கும்? இது மட்டும் நடந்தது, அவன் திருடனுக்கு தேல் கொட்டின மாதிரி முழிப்பாங்க. என்னது கையில நமனமனு ஊறுது? ஓ காசு இருந்தா கையில ஊறும்னு சொல்லுவாங்கல்ல. தம்பு சும்மா சொல்லக்கூடாதுடா. திருப்பதி ஆண்டவன் உன் வாழ்க்கையில நல்லாவே விளையாடுறாரு. முதலாளி என்னங்க தொழிலாளி? தம்புக்கு ஒரு நாள் லீவ் வேணுமா? கொடுங்க. யார் இந்த தம்புக்கு? ஏன் அவரு கேட்க மாட்டாரா? நீங்க என்ன ரெக்கமெண்டேஷனா? வெக்கப்படுறான். ஆமா, இவர் சமைஞ்ச பொண்ணு வெக்கப்படுறதுக்கு. நீங்க என்னக்கடா வேலை பாத்தீங்க? முதலாளி அப்படிலாம் சொல்லாதீங்க முதலாளி. ஆமா, எதுக்கு நீ அம்மன் கோயில்ல அருள்வாக்கு சொல்ற மாதிரி இந்த ஆட்ட ஆடுற? கையா இருக்குது முதலாளி. அழுக்கு இருக்கு, சோப் போட்டு கழுவு. நம்ம அரைக்குதே. அப்போ அதிர்ஷ்டம். அதிர்ஷ்டம்ங்கிறீங்க? தடவை பார்த்தா வால்லாம் இருக்குது. வால் வச்சு அதிர்ஷ்டம். இன்னும் கொஞ்ச நேரத்துல வாரு கொட்டும். ஐயா கொட்டிருச்சே கொட்டிருச்சே. தேலு முதலாளி தேலு. சோப்புடா. ஐயோ நம்ம ஊரு நல்ல ஜனங்களே, இந்த பஞ்சாயத்து எதுக்கு கூட்டி இருக்குன்னு உங்களுக்கு எல்லாம் நல்லா தெரியும். உண்ட வீட்லயே உண்டியில் திருடின துரோகி, பாவி, நயவஞ்சக. பாருங்க எப்படி முழிக்கிறான்னு. இவனுக்கு என்ன தண்டனை கொடுக்கலான்னு நீ சொல்லு. ஓ எதை வச்சுட்டா நீ எல்லாம் பஞ்சாயத்துக்கு வர்ற? இது பாயே, என்ன தண்டனை கொடுக்கலான்னு சொல்லு. திருடனவன் கைய வெட்ட வேண்டியதுதான். வெட்டியா நீ? இது என்ன துபாய் நினைச்சியா? ஜனநாயக நாடியா? டேய் சொம்பு திருடி, திருட்டு நாயே, நீ பேசக்கூடாதா பஞ்சாயத்துல? எங்க நான் ஒண்ணு சொல்லட்டுங்களா? ஒண்ணுதான் சொல்லணும். சரிங்க சொல்லு. கரும்பள்ளி சம்பளி குத்தி இவனை கழுத மேலே ஏத்தி அனுப்பிச்சா அப்படியே போயிடுவான். என் வீட்டு பணம் கொடுக்கறது யாரு? நல்ல ஐடியா கொடுக்குறீங்க. இதுக்கு நானே தண்டனை கொடுக்குறேன். முள்ள முள்ளாலதான் எடுக்கணும், சொம்ப சொம்பாலதான் அடிக்கணும். சும்மா இருக்கிற இன்னொரு கைக்கு இன்னொரு சொம்பையை மாட்டி விட்டா ஐயோ எடா சொம்ப மாட்டா. அப்பா இது சொம்பு செலவு யார் தருது? பஞ்சாயத்து தான் கொடுக்கணும். ஆட்டிக்குமா மாட்டா. ஐயோ முதலாளி முதலாளி கஞ்ச பையன் மகன பைய மாட்டேன். ஐயோ ஐயோ முதலாளி தண்டனை கொடுத்துதான் கொடுத்தீங்க. அரிப்படுத்த நான் என்ன செய்வேன்? என்கிட்ட வாடா, சொரிஞ்சு விடுறேன். உங்களுக்கு இறக்க இருக்கா? இறக்கதோ அங்க இருக்கு, இறங்கி போ. ஆஹா நல்ல நட. மாப்பிள மஞ்சா பழம் சாப்பிடுங்க. வேணாம் மாமா. அன்னாச்சி பழம் சாப்பிடுங்க. வேணாம் மாமா. ஓ இது பால்கோவா சாப்பிடுங்க. வேணாம் மாமா. மாப்பிள உங்களுக்கு எது இஷ்டமோ அதை எடுத்து சாப்பிடுங்க. எனக்கு எதுவுமே பிடிக்கல. இதெல்லாம் சாப்பிட்டு சாப்பிட்டு சலிச்சு போச்சு. உங்களுக்கு எல்லாம் நேரம் இது நேரத்துக்கு சாப்பிடணுங்கிறேன். அப்பா நான் பால்கோவா எடுத்துக்கிறேன். அடிங்க பரதேசி பைய மகனே. ஏப்பா மாப்பிள்ள மட்டும் சாப்பிடலாம், பெத்த பையன் நான் சாப்பிடக்கூடாதா? பிறக்க போற பையனே சாப்பிடக்கூடாதுடா. அவரு நீ ஒண்ணா?
மாப்பிளையா நீ அவர் ஒரு பெரிய இடத்து பொண்ணை வளைச்சு மடக்கி போட்டிருக்காரு. அவர் பால்கோவாவும் சாப்பிடுவாரு, மோர்கோவாவும் சாப்பிடுவாரு. ஆனா நீ ஒரு பிச்சைக்கார அனாத, சோத்துக்கே வழி இல்லாத எச்சிக்கலை வீட்டுல பொண்ணை கட்டின போய. மாமா எங்க வீட்டை பத்தி கேவலமா பேசுறீங்க, நடக்கிறது வேற. மாப்பிள ஒரு அப்பு வேணாலும் அப்பிக்குங்க, பயப்படாதீங்க, அந்த அளவுக்கு நான் போக மாட்டேன். போனாலும் தப்பு இல்லைங்கிற. அப்ப நீங்க பிச்சைக்கார, இப்ப நீங்க லட்சக்காரனாச்சே. கடைக்காரரு ஐயோ டேய், பிரசிடண்ட் ஐயா வீட்டு வேலைக்கார பொம்பளை இங்க வந்திருக்காங்க. வாங்கங்கங்கோ வாங்கங்கங்கோ வாங்கங்கங்கோ. பிரசிடென்ட் ஐயா பன்னீரை கூட்டி வர சொன்னாங்கங்க. இல்லீங்க, கூல் ட்ரிங்க்ஸ் கொண்டு வர சொன்னாரு. ஓ கூல் ட்ரிங்க்ஸுங்க, போங்க அனுப்புறேங்க. சரிங்க. மாப்பிள மாசம் நிக்காம மழை மழைன்னு காரியத்தை முடிக்கணும். பிரசிடண்ட பாக்குறீங்க, கல்யாண தேதியை கையில எழுதி வாங்கிட்டு வர்றீங்க. ஆனா ஒண்ணு மாமா, என் அந்தஸ்துக்கு கல்யாணம் நடக்க போற இடம் பெரிய இடமா இருக்கணும். அப்ப சந்தையில தான் வச்சுக்கணும். அவ்வளவு பெரிய இடம் அங்கதான் இருக்குது. சரி மாமா, கூல் ட்ரிங்க்ஸோட போறேன், முகூர்த்த தேதியை குறிச்சிட்டு வரேன். அப்படி பண்ணு. அப்பா என்ன இவனை நம்பி ஏகப்பட்ட செலவு பண்ணிருக்கீங்க. இந்த கல்யாணம் மட்டும் நடக்காம போனா உன்னை வெட்டி போடுவேன். அப்ப சொத்துக்கு வாரிசு இன்னொன்னு பெத்துக்குவேன்.